இந்த பதிவை கேட்டு தெளிவு அடைந்தவங்களுக்கு பல பேருடைய கைத்தட்டுதலை கேட்பதற்கு உங்கள் காதுகள் தயாராக இருக்குதுன்ற ஒரு உண்மை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லப்படும் சாயப்பாவினால். வாழ்க்கையில் பயம் அதிகமாக இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பதிவை பார்க்கணும். நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்க, இனி எதெல்லாம் இழப்பீங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையோட தைரியத்தோட துணிஞ்சு நின்று போராடும்போது அது எந்த அளவுக்கு ஒரு வசந்தத்தை கொடுக்க போகுதுன்றதையும் ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், மனிதர்கள் பயத்தினால திறமையான மனிதர்கள் கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறாங்க. ஸோ தயவு செய்து இந்த பயத்தை தூக்கி எறிவதற்கு இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் எதிர்த்து எப்படி போராடுவது, மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி எதிர்த்து போராடுவது, எனக்கு பெரிய குழப்பமா இது இருக்குது. என்னால் எதிர்த்து போராடவே முடியல. எனக்கு பலம் இருந்தால் தானே எதிர்த்து போராட முடியும். நான் பலகீனமான மனுஷனா இருக்கேனே, நான் எப்படி எதிர்த்து போராடுறது? இதெல்லாம் போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாயப்பாவோட அருள் எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் போராடுவதற்கு பயம், பதட்டம் எல்லாமே அதிகமாக இருக்கு. எனக்கு ஒரு பதில் அன்பே சாய் குடும்பத்தில் வேணும். அதே போல் இது பலருக்கும் இந்த கேள்விகள் பயன்படும். சாயப்பாவோட அருளை நாங்கள் புரிஞ்சு இருந்தும் எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு நாங்கள் கோழையாக இருக்கோம். நாங்கள் வீரமாக இருக்கணும், மன தைரியமாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அருமையான கேள்வி. எக்கச்சக்கமான பதில்களை நிறைய அள்ளி 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 கொடுக்கலாம். நீங்களும் நிறைய கேள்விகளை கேளுங்க. அப்போ தான் நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நல்ல வாழ்க்கையையும் கொடுக்கும். சரி, ஏன் தயங்குறோம்? என்ன பயம்? இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஸோ தயங்கவே மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். அதாவது நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இதை செஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடுமேன்னு நினச்சி செய்யாமல் இருக்கோம். அப்போ இன்னொரு ஆபத்தும் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரணும். என்ன தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யாமல் இருக்கிறதால ஆபத்துக்கள் சூழ்ந்து உள்ளது. ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் போராடும் போது, செயல்படும் போது அது மூலமாக வர தோல்விகள் கூட நீங்கள் சும்மா இருக்கும்போது வரக்கூடிய ஆபத்தை விட அது ரொம்ப குறைவாக இருக்கும்.
எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா தோல்விகள் நிரந்தரமாக போயிடும். ஆனால் சில விஷயத்தை செய்யும்போது தோல்விகள் வருதுன்னா அது அடுத்த வெற்றிக்கு முதல் படியாக அந்த படி இருக்கும். ஸோ நம்ம பாஸ்ட் லைஃப்பை வச்சு தான் நமக்கு பயம். நெருப்பை தொட்டவனுக்கு தான் நெருப்பை பார்த்து பயம் இருக்கும், நெருப்பை தொடாதவனுக்கு பயம் இருக்காது. கரண்ட்டை தொட்டு ஷாக் அடித்து அவன் கொஞ்சம் 5 அடி 10 அடி தள்ளி விடுறவனுக்கு தான் அந்த கரண்ட்டை பற்றி பயம் இருக்கும், தொடாதவனுக்கு பயம் இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் தப்பாக மனசுக்குள்ள பூட்டி வச்சோம். அதில் ஒன்று என்ன தெரியுமா? தோல்விகள். இந்த தோல்விகளை நம்ம எப்படி எடுத்துட்டோன்னா அது ஒரு அவமான சின்னமாக எடுத்தோம். தோளில் போடக்கூடிய ஒரு செருப்பு மாலைன்னு நம்ம நினைக்காத குறை. அதனால மீண்டும் மீண்டும் அந்த தோல்விகள் வந்துடுச்சுன்னா மறுபடியும் அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை வருமேன்னு நினைச்சு நாம அந்த பக்கமே போகலை. முதல் படி இந்த படி ஃபர்ஸ்ட் இதுதான். அப்போ உங்க மனசுல ஒரு ஆழமான தப்பான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தோம். அது தப்பான விஷயமா இருக்கிறதால அதை பார்த்து பார்த்து பயந்து நடுங்கி இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணும்போது அதை பாசிட்டிவாக முடிவு பண்ணணும், அது நெகட்டிவாக முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்க பல தோல்விகளை சந்திச்சவங்களால மட்டும்தான் அந்த வெற்றி அடைஞ்சிருக்கவே முடியும். இதை புரியாம நாமளா ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும், அதில் நம்மளை கேவலப்படுத்துகிற மாதிரி கதை எழுதணும். அன்னைக்கு எழுதுகிற கதை மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ சாயப்பா அந்த கதையை மாற்றி எழுதுறார். ஏன்னா ஹீரோ செத்துட்டா படம் ஓடாது. அப்போ ஹீரோவுக்கு பதிலாக யாராவது சாகடிச்சிட்டாலும் படம் ஓடிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த கதையை உருவாக்குனதால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையல. இப்போ அந்த கதையை மாற்றி எழுதி வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குதோ அதை சாயப்பா எழுத போறாரு. ஒரு ஆடியோவும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான இடத்துக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாம அழைச்சிட்டு போகுதுன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பலமான வரவேற்பு உங்க வாழ்க்கையில காத்திருக்குது. ஒரு பலமான கை தட்டுதல் உங்க காதுகள் கேட்பதற்கு ஆர்வமா இருக்குது. ஆனா இதை இப்படியே நீங்க கிடப்பில் போட்டுட்டீங்கன்னா கை தட்டுதல் வராது. உங்களை பத்தி இன்னமும் கேவலமா பேசக்கூடிய ஒரு பேச்சுக்களும் உங்க காதுல வந்து உங்களை மேலும் 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 அழிவை கொடுக்கும். ஸோ ஆக்கத்தை கொடுக்காது. எதை கொடுக்கும்? அழிவை மட்டும்தான் கொடுக்கும். இதற்கு நீங்கள் உடன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தக்க வச்சிருப்பதற்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யாருன்னா நீங்கள் மட்டுமே. உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மற்றவர்களால். அப்போ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய தோல்வி மற்றவர்களுக்கு அது அவமானமா நினைக்கிறதால, மற்றவர்கள் உங்களை அவமானமா நினைக்கிறதால எந்த ஒரு முடிவையும் எடுக்காம உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரே லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வரைக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லி உங்க மனசு விரும்புது. ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்று தடுக்குது.
அந்த தடுக்கிறதுன்றது நீங்கள் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. மனிதர்கள் தடுக்கலை, உங்கள் எண்ணங்கள் தான் மனிதர்கள் ரூபத்தில் வந்து தடுக்கிறாங்க. ஒரு கைதிகள் பார்த்தீங்கன்னா கையில் கட்டு போட்டு தான் இது பண்ணுவாங்க, விலங்கு மாட்டி தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியாது. ஸோ இங்கேயும் உங்கள் கைகளும் உங்கள் கால்களும் உங்கள் வாயும் உங்கள் சிந்தனையும் உங்கள் புத்தி உங்கள் மனசு எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த கட்டுக்கு உண்டான சாவி தேடுறீங்க, யாராவது திறந்து விட்டால் பரவாயில்லன்னு. ஸோ யாரும் திறந்து விட மாட்டாங்க. அந்த பூட்டுக்கு மாற்று சாவி கிடையாது, அந்த பூட்டுக்கு உடைக்கவும் முடியாது. அதற்கு ஒரே வழி, அந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த சாவி என்ன சாவி தெரியுமா? சாய் அப்படின்ற சாவி. நாம் எல்லா சாவிக்கும் கீச்செயின் போட்டிருக்கோம். அந்த கீச்செயின் முக்கால்வாசி சாய்பாவோட ஃபோட்டோ தான். அதுக்கு போட்டு என்ன புண்ணியம்? அப்போ எதுக்கு போடணும்? மனசில் இருக்கக்கூடிய பூட்டுகளை அவுப்பதற்கு சாய் அப்படின்ற சாவி ஒன்று தேவைப்படுது. அந்த சாவியை போட்டு திறந்துட்டிங்கன்னா அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடுதலை அளிக்கப்படும். ஒரு விடுதலை. பல வருஷமாக நீங்கள் ஒரு கைதியாக இருந்து எதையுமே சாதிக்கலை, சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? எத்தனை பேர் சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை பேர் மன நிம்மதியோட வாழ்ந்துட்டுருக்கீங்க? எத்தனை பேர் மன நிம்மதியை இழந்து எத்தனை வருஷம்? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய மக்கள் மன நிம்மதி இழந்து காணப்படுறாங்க. தனக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுறாங்க, ஆனால் அது கிடைச்சாலும் அங்கே நிம்மதி இல்லை. ஏன்னா எது உண்மையான நிம்மதின்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு நாம் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளும் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கோம். சாயப்பா அப்படின்ற உயர்ந்த பலம் கொண்ட ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் தோல்வி மேலே தோல்வியும் பயமோ நடுக்கமோ உங்கள் கூடவே பிறந்தது மாதிரி அதை வச்சுக்கிட்டா இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இது சரியான வாய்ப்பு இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை. உங்கள் வயசு என்ன வேணாலும் ஆகட்டும். ஏன்னா இது ஏன் ஏஜை பற்றி பேசுகிறேன்னா, உடனே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ மெசேஜ் வரும், தம்பி எனக்கு 80பா, இப்போ நான் என்னப்பா செய்கிறது? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் 80 வயசு 20 வயசில் இருக்கிறவங்க மாதிரி உங்களால் செயல்பட முடியாதுன்றது தெரியும். ஏன்னா அது இயற்கை. நம்ம உடம்பையும் மதிக்கணும், நம்ம வயசையும் மதிக்கணும். சேம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சாதான் நமக்கு மதிப்புன்னு அதையும் நீங்கள் நினைக்கணும். ஸோ முதல்ல உங்களை நீங்கள் மதிக்கணும். உங்களால் முடியுன்ற நிலைக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிடலாம். அப்போ எதிர்த்து போராடும் போது ஒரு பயம், அந்த பயத்துக்கு காரணமே இது ஒன்று தான். என்ன ஆகிட போகுது? என்ன நடந்துட போகுது? யாராவது அப்படியே வந்து நம்மளை முழுங்கிடுவாங்களா? யாராவது நம்மளை அடித்து சித்திரவதை பண்ணி நம்மளை சாகடிச்சிட போகிறாங்களா? ஸோ யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், துணிந்தவனுக்கு தான் கடவுளுடைய உதவி கிடைக்கும். துணிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறாங்க. எல்லாம் இருக்கிறவங்க பெருசாக வெற்றி அடையல. எதை
யார் அதிகமாக இழக்கிறாங்களோ அவங்க துணிஞ்சு நிற்கும்போது அவங்க மிகப்பெரிய மனிதராக வந்து நிற்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஏன் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாமல் இருக்கு? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் துணிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்கள் மனசு உறுதிப்படுத்தணும். அந்த உறுதி என்னைக்குமே இருக்கணும். அதை நிலைச்சு நிற்கணும். அதை நிலைச்சு நிற்கிறதுக்கு அப்புறம்தான் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாரு. சில பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் அழுதும் புரண்டும் ஏன் வரல சாயப்பா? நீங்கள் அழுவுறதால மட்டும் வருவாருன்னு யார் சொன்னாங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன், எத்தனை தடவை எழுதிருப்பீங்க. மனசில் மாற்றத்தை விளைவிக்காம என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது. இதாங்க எத்திக்ஸு. இதுதான் நீதி, இதுதான் நியாயம், ஏன் இதுதான் தர்மம். மனசில் எந்த நம்பிக்கையும் விதைக்காம மீதி எதை செஞ்சாலும் அத்தனையுமே வேஸ்ட்டு தான். இது என்னைக்கு நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா என்கிட்ட கேளுங்க. எவ்வளோ தூரம் பேசுனீங்க, பேச்சா பேசுன நீ, ஆனால் இப்போ வரைக்கும் மனசு மாறலைன்னு கேளுங்க. ஸோ 48 நாட்கள் வந்து நம்ம பயிற்சி செய்யும்போது அதில் ஒரு சாய்ராமுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து மறுபடியும் 48 நாள் பயிற்சி அப்படின்னும் போது அவங்க அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எதுவும் நடந்தாலும் நன்மைக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் மனசில். அப்போ நீங்கள் 48 நாட்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து பயிற்சிகள் செய்யும்போது சாய்ப்பா உங்களை ஆசீர்வதிக்காமலாம் இருப்பார்? இல்லை சாய்ப்பா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? அப்போ பயம் எங்கேருந்து வருது? இந்த பயத்தால் என்ன சாதிக்க போகிறீங்க? சில உண்மைகள் கசக்க தான் செய்யும். எனக்கும் இந்த 48 நாட்களும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த 46வது நாள் 47வது நாளில் நடந்துச்சு. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன்னு நினைக்கிறேன். நிரந்தரம்னு எது நினைக்கிறோமோ அது நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லைன்னு எது நினைக்கிறோமோ அது நிரந்தரமாகுது. கடவுளோட கணக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டு, ரொம்ப த்ரில்லிங் ஆனது கூட. அப்போ இந்த 47வது நாட்கள்லேயே 48வது நாட்கள் கரெக்டாக இந்த 48 டேஸு அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய இடி. இப்போ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி 48 நாள் பயிற்சி பண்ணால அப்போது இது உண்மையிலேயே நடந்தது, சத்தியமாக நடந்தது. ஆனால் நான் ஒரு வாரம் அதை நினச்சி ஃபீல் பண்ணது உண்மை. ஒரு வாரம் நான் ஃபீல் பண்ணேன், அந்த 1 வீக் ஃபீல் பண்ணேன். ஆனால் அடுத்த வாரமே எனக்கு பெரிய ரிசல்ட்டை சாய்ப்பா கொடுத்தாரு. உங்ககிட்ட எது எதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிறியோ அது போலின்றது நீ புரிஞ்சுக்கதான் அந்த 48 நாள் பயிற்சி. ஒருவேளை அந்த 48 நாள் பயிற்சியில் நான் அது இல்லாமல் இருந்திருந்தேன்னா, அது போலியானதை உண்மைன்னு நம்பி நான் இருந்திருந்தேன்னா என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. மாயை பயங்கரமாக விளையாடும். வாழ்க்கையில் எனக்கு இன்னமும் சாய்ப்பா லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நான் வந்து அங்கே போய் கீழே விழுந்து எந்திரிக்காத அளவில் நான் என் மனசை என்னைக்கும் அவ்வளோ பலகீனமாக வச்சுக்கிட்டதே கிடையாது. கீழே விழுந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி தான் என் மனசை நான் தயார் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அது உண்மைன்றது போலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம கூட இருக்கிறது தப்பு தானே. அப்போ நம்ம அது கூட இருக்கக்கூடாது, அது நம்ம கூட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக நீங்கள் அந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் சாய்ப்பா கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு அமுதத்தை போன்றது, விஷம் இல்லை.
அப்போ நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக இருக்கோம், எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு. நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு எழுதுறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் பிரம்மாவா? உழைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். பலனை எதிர்பார்க்கறதுல எந்த அதிகாரமும் இல்லை. கடவுள் கொடுத்தாரு, சந்தோஷமா இருந்தது. கடவுள் எடுத்தாரு, கஷ்டம்தான். ஆனால் கடவுளே அதை உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்காருன்னா அது ஏதோ நல்லதுக்குன்னு நினச்சி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷத்தோடு நாம் அதை பெற்றோமோ, திருப்பி அவர் எடுக்கும்போது இந்த உண்மை விஷயத்தை மனசில் வச்சு நாம் இப்போ 2 மடங்கு ஹாப்பியாக இருக்கணும். முடியுமா? முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய காது பல பேரோட கைத்தட்டுதலை கேட்க ரொம்ப காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நாம் இப்படியே இருக்க வேண்டியதான். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை. ரொம்ப தீவிரமாக இருக்கும், நினச்சது நடக்கணும்னு. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருங்க. கடவுள் நினச்சபடி என் வாழ்க்கை இருக்கணும்னு, கடவுள் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறணும்னு நினைங்க. கடவுளே என் வாழ்க்கையை வழி நடத்தணும்னு நினைங்க. உண்மை உங்களால் மனதார சொல்ல முடியும்னா மனதார வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். அதை விட்டுட்டு சும்மா அதாயிடுச்சு இதாயிடுச்சு வேண்டாம். இங்கே யாரும் யாருக்காகவும் அழ வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கே நம்ம செத்து போனால் கூட 3 நாளோட முடிஞ்சிடுச்சு எல்லாமே. 4வது நாள் அந்த வீட்டில் வழக்கம் போல் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது பர்ஃபெக்டாக நடக்கும். ஏன்னா எனக்கு வேர்ல்டு அது மாதிரி போயிடுச்சு. நான் தப்பு சொல்லலை, யாரையுமே நான் தப்பு சொல்லலை. நாம் நினச்சிட்டு இருப்போம், நாம் செத்து போயிட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்மளை நினச்சி ஏங்க செத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. எதெல்லாம் இயல்பாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க பழகுங்கன்னு சொல்கிறேன். உண்மை கசக்கும், திரும்பவும் சொல்கிறேன், உண்மை கசக்கும். உண்மையை ஏற்றுக்க மனசு வராது. என்ன சொன்னாலும் உண்மையை ஏற்றுக்க மனசு வராது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அங்கே என்ன நடக்குதோ அதுதான் நமக்கும். அங்கே என்ன நடந்துச்சோ அதான் நமக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் நாம் எப்படி இருப்போன்றத, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இங்கே ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் இங்கெல்லாம் நடக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளோட விருப்பத்தின்படி, கடவுளோட நினைப்பின்படி, கடவுளோட வழிகாட்டுதலின்படி. ஏன்னா அடுத்த பிறவி நமக்கு இருக்குதுங்க. அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது நம்ம அன்பானவர்கள் கிடையாது. யாரு? கடவுள். எந்த மனுஷனும் என்னுடைய அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கவே முடியாது. என்னோட அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கிறவர் கடவுள். ஆனால் அவர் எப்படி தீர்மானிக்கணும், அவர் எதை வச்சு தீர்மானிப்பார்ன்ற உண்மை நமக்கு அன்பேசாய் குடும்பத்தில் தெரியறதால அதன்படி வாழ்ந்து அவர் தீர்மானிக்கட்டும். ஸோ நல்லவனாக இருந்தால் மோசமான வாழ்க்கை கடவுள் கொடுக்க மாட்டார். அப்போ நல்லவர்களாக இருந்தால் சந்தோஷமாக வாழலாம். மோசமானவர்களாக இருந்தால் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். அதில் இருந்து நம்ம மீளவே முடியாது. ஸோ இதையும் நம்ம இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கலைன்னா மறுபடியும் கடைசி வரைக்கும் நமக்கு புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுமே. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பயம் அறவே இல்லாமல் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே 100% தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களே. இவங்களுக்கு தோல்வி வந்துடுமா என்ன? எந்த விஷயம் வந்தாலும் இவங்களை அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க மன தைரியம் படைத்தவர்கள். ஸோ இவங்களுக்கு தோல்வி வந்துடுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏன் தோல்வி வந்துச்சு? பயம். பயத்தால் வாழ்க்கையை இழந்திருக்கோம்.
பாம்பு கடிச்சு பயத்தால செத்தவங்க ஜாஸ்தி. பாம்பு கடிச்சா அதுக்கு உண்டான நேரம் இருக்குது. இங்கே நிறைய பேர் கிராமத்தில் இருக்கீங்க, பாம்பு கடிச்சதுன்னா உடனே இறந்து போயிருக்காங்க. அதற்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக காப்பாற்றுவது நிச்சயம். ஆனால் பயம், பேனிக், திடீர்னு ஒரு பயம், ஹார்ட் பீட்ஸ் சட்டுன்னு நின்றுடுது, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா பயம் உங்களை அழிக்க வந்த ஒரு யமன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ அந்த பயத்தை அலோவ் பண்ணலாமா? அப்போ நீங்கள் அலோவ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? 100% எக்ஸாக்ட்லி நீங்கள் பயத்தை அலோவ் பண்ணுறீங்க. பயத்தை அலோவ் பண்ணுறதால பயம் உங்களுக்கு எஜமானனா மாறி உங்களை யமனா தீர்த்து கட்டி அது வேலையை அது செஞ்சுட்டு போயிட்டுது. நமக்குள்ள ஒரு விதமான பயம். என் வாழ்க்கையில் வளர்ச்சி தாங்க முடியாமல் என்னை பல பேர் எவ்வளோ மாந்திரிகம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, நான் உறுதியாக நம்புகிறேன்னு சொல்லி எனக்கு அடுக்கடுக்கான மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல அவங்களால. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எதிரி இருக்கான். அப்போ இந்த விஷயம் பலிக்குது அப்படின்னா இந்த நாடே சுடுகாடாக மாறி இருக்குமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போவும் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. நான் வாழ்க்கையில் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்துட்டேன், எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷனும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாதா? அப்போ நமக்கு ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா நம்மளோட முன்வினை செய்த விஷயங்கள் தான். அதனால் உங்களுக்கு இங்கே சரிவு. ஸோ அடுத்தவங்க வைக்கிறதால சரிவு இல்லை. உங்கள் வாழ்க்கையை சரியாக திட்டமிடுதல் இல்லை, குருட்டு நம்பிக்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அது கொஞ்ச நாள் பலம் கொடுக்குது. ஒரு மாத்திரை போடுறோம், தலைவலி சரியாகுது. ஆனால் அந்த தலைவலி சரியாயிட்டா பிரச்சனை இல்லை, மறுபடியும் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. அந்த தலைவலியை சரி பண்ணிட்டா மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த டேப்லெட் போட்டு அந்த பவர் இருக்கும்போது தலைவலி நின்றுடுச்சு நம்ம நினைக்கிறோம், மறுபடியும் இருக்கும்போது தலைவலி ஜாஸ்தி ஆகுது. இதே போல தான் உங்களோட வாழ்க்கையை பற்றி சரியான புரிதல் இல்லாத வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பெற்ற வெற்றிகள் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு பரிசு, அவ்வளோதான். நீங்கள் சரியான உங்கள் வாழ்க்கையை சரியாக டிசைட் பண்ணல. கையில் காசு இருக்கிறத எல்லாருமே இலக்காரமாக நினைப்பான். நாட்டில் ஏழைங்களே பார்த்தா வெறுப்பான். அப்படிப்பட்ட மனுஷர்களும் இருக்காங்க. அப்போ அவனுக்கு அந்த வழி தெரியாது. ஆனால் அவனுக்கு கையில் ஒத்த பைசா இல்லாதப்போ அவன் நடுத்தருவுக்கு பிச்சை எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே நடக்குதுன்னு. ஸோ நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும், பலம் பொருந்திய மனிதர்களாக வாழணும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு உரிய வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் தானே கடைசி வரைக்கும் நம்ம அப்படி இருக்க முடியும். அப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்? தயார் செய்து கொள்ள வேண்டும். கரெக்டான முறையில் தயார் செய்யணும். நீங்கள் தயார் செய்ய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை போராட்டத்தையும் நீங்கள் 100க்கு 100 வெற்றி காண்பீர்கள். வெற்றி உங்கள் பக்கமே நிற்கும். அதுக்கு தான் காலையில் நம்ம டெய்லி ஒரு ஆடியோ கொடுக்குறோம், வெற்றி நிச்சயம், இது சாயின் சத்தியம். ஏன்னா வெற்றி உங்கள் வசப்படணும், வெற்றி உங்கள் உங்ககிட்ட நிற்கணும், வெற்றி உங்களை தேடி வரணும். நீங்கள் வெற்றியை தேடி போகக்கூடாது, வெற்றி உங்களை தேடி வரணும். அதற்கு உரிய முறைகளை சரி பண்ணுங்க.
அதில் இருக்கக்கூடிய தடைகளை முதல்ல அகற்றுங்க. பயத்தை தூக்கி போடுங்க. தைரியத்தை வைங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களை அடிமைப்படுத்தி உங்களை பணிய வச்சு தனக்கு தேவையான அத்தனையும் எடுத்துக்கிட்டு உங்களை நடுத்தருவில் நிறுத்திடும் இந்த பயம்ன்றது. இந்த பயத்தை மட்டும் நீங்கள் முறியடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.